வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் 21 அல்லையோ சட்டுப்புட்டுன்னு கிளம்பி காலேஜுக்கு பயணத்தை வச்சுட்டு வண்டியை நேரா காலேஜ் உள்ளே விட்டு நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து பாக்கெட்டுல சொருவி எக்ஸாம் வேற செகண்ட் ஃப்ளோர்ல எழுதணுமா. ஃபர்ஸ்ட்லாம் மஜாவா கீழே அரேஞ்ச் பண்ணுவாங்க, கீழே எழுதிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, மேல போய் எழுதுற சூழ்நிலை வந்துச்சு. பிறகு எக்ஸாம் எழுதி முடிச்ச கையோட வெளியே வந்து விட்டு போட வண்டியை தட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு புள்ளியும் கூட அட்டியை விட்டுட்டு பிறகு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே சரியான சம்பவம் ஆயிடுச்சு. அவரோட சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க, கூட ஆம்புலன்ஸ் வர நிக்குது. நான் போய் பார்த்தா அண்ணாவாக்கம் பைக் ஆக்சிடென்ட்ல கீழே அடிபட்டு கிடக்குறாங்க. அக்காக்கு பெருசா எந்த ஒரு அடியும் படல. ஆனா அண்ணாக்கு வேற என்ன மாதிரி கால் பிராக்சர் ஆகி ஒரு மாதிரி கோணலா வேற இருந்துச்சா. செகண்ட் நானும் அப்படிதானே இருந்திருப்பேன்னு யோசிச்சுட்டு பல ஞாபகங்கள் உள்ள போயிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னதுதான் திரும்பியும் சொல்றேன். எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போங்க, கூட தலைக்கவசமா அணிந்து போங்க. சும்மா எதுக்கு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பிறகு ஆம்புலன்ஸ்ல ஏறினவங்களுக்கு பெருசா எதுவுமே ஆகக்கூடாது வழியிலேயே ப்ரே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த கையோட லஞ்சை சாப்பிட்டு ஒரு சிறிய நேரம் தூங்கி எஞ்சிட்டு நாளைக்கான எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்க வேண்டியது எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு வருஷம் ஃபுல்லா உட்காந்து ஒழுங்கா படிக்காம கடைசியா உட்காந்து மொத்தமா படிக்கும் போது வண்டியில டேங்க் ஃபுல் பண்ணி ஒரேடியா ஓட்டிட்டே போனா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கு சரியான மண்டை சூடாகுது. கடைசியா என்னோட டின்னர் சாப்பிட்டு என்னால முச்சிக்கிறேன்.